இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 6 முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வருது. UPI பயன்பாட்டாளர்களை ஷாக் ஆகுற மாதிரியான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வேலைக்கு போகாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனில சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. கேஸ் சிலிண்டரோட விலையை குறைச்சிருக்காங்க. அது எவ்வளவு குறைச்சிருக்காங்க? இந்த ஒரு மாசம் மட்டும் பேங்க் 10 நாள் லீவு, அது எந்தெந்த நாள் அப்படிங்கிற விவரமும் கூடவே ஃபாஸ்டாக் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து. அது மட்டும் இல்ல, கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷனையும் நடைமுறைக்கு கொண்டுட்டு வராங்க. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்க யுவராணி. ஃபர்ஸ்ட் அப்டேட், யூபிஐல பணத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய நபர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான மாற்றங்கள் இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆல்ரெடி அது நடைமுறைக்கும் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு உங்களுடைய யூபிஐ ஆப்ல 50 டைம்ஸ் மட்டும்தான் உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதே செக் பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்க யாருக்காச்சும் பணத்தை சென்ட் பண்றீங்க அப்படின்னா அங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நேம் அதுல இருக்கும். இப்போ ராஜேஷ்க்கு சென்ட் பண்றீங்க அப்படின்னா ராஜேஷோடைய நேம் அப்படியே ரெஜிஸ்டர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் நேம் அதுல இருக்கும். அப்புறமா மட்டும்தான் நம்மளால பணத்தை சென்ட் பண்ண முடியும். இது நிறைய ஃபேக், ஃப்ராடு, இல்லைன்னா டிரான்சாக்ஷன் சப்போஸ் ஒழுங்கா நடக்காம போறது, இந்த மாதிரியான எரர்ஸை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அடுத்து ஆட்டோ பே டைமிங்ஸ். ஆட்டோ பே டைமிங்ஸ்னா நீங்க ஏதாவது ஒரு பொருளை இஎம்ஐல வாங்கியிருப்பீங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் SIP டான் ஒரு 5ஆம் தேதியோ இல்ல 2ஆம் தேதியோன்னு கட்டிட்டு இருப்பீங்கல்ல, அது ஆட்டோபே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நினைச்ச நேரத்துக்குலாம் எடுக்க முடியாது. ஒரு நாளில் காலைல 10 மணிக்கு முன்னாடியோ, மதியானம் 1 மணிலேருந்து 5 மணிக்குள்ளேயோ, நைட்டு 9:30 மணிக்கு மேலே மட்டும்தான் இந்த ஆட்டோபே ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அப்போ மட்டும் தான் பணத்தை டிடெக்ட் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து செக்கிங் அக்கௌண்ட், அதாவது நம்மளுடைய யூபிஐயோட சில பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஜிபேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும். ஒருத்தவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தவங்க 2, 3 இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஆப் நம்மளுடைய பேர்ல எத்தனை பேங்க் அக்கவுண்ட லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்னு செக் பண்றதுக்கான ஆப்ஷனும் ஒரு நாளைக்கு 25 தடவை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் செக்கிங் பார்க்கும்போது 50 தடவை. அடுத்து ஃபெயில்டு டிரான்சாக்ஷன். சப்போஸ் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு யாருக்காச்சும் பணம் சென்ட் பண்ணுறீங்க, அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மறுபடியும் செக் பண்ணிட்டு இருப்போம், போச்சா அப்படின்னு. இப்போ என்ன தெரியுமா பண்ணணும்? 3 தடவை மட்டும் தான் அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆனதை செக்கே பண்ண முடியுமா. அதுவும் உடனே டக்குலாம் பார்க்கக்கூடாது. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து முடிச்சு அது ஃபெயில் டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா 90 செகண்ட், அதாவது 1.5 நிமிஷம் கழிச்சு தான் அடுத்ததே செக் பண்ண முடியுமா. ஸோ டிரான்சாக்ஷனை நீங்கள் ஃபெயில் ஆனதை செக் பண்ணுறது கூட 3 தடவை தான் பண்ண முடியும். இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆல்ரெடி அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அண்ட் ரெண்டாவது அப்டேட் தான் சூப்பரான ஒரு அப்டேட், எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனுடைய பேர் என்னன்னா PM விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது தான். இது 2 வருஷத்துக்கான ஒரு திட்டம்ங்க. 2025லேருந்து 2027 வரைக்கும். ஏன்னா யாரெல்லாம் வந்து புதுசாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் இன்சென்டிவ்ஸாக கொடுக்க போகிறாங்க. அது எம்ப்ளாயிக்கு மட்டும் கிடையாது, எம்ப்ளாயர்ஸ்க்கும் இருக்குது. யாரெல்லாம் வேலைக்கு சேர்றோமோ நமக்கும் பெனிஃபிட்டு, யாரெல்லாம் நம்மளை வேலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த முதலாளிகளுக்கும் பெனிஃபிட் மாதிரி தான் இந்த திட்டம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம வேலைக்கு சேர்றோம், எம்ப்ளாயியாக இருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை இப்போ நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்போ தான் முதல் முறையாக உங்களுக்கு EPF அக்கௌண்ட் இதெல்லாம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக 15,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, சேலரி உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் உங்களால் பயன்பெற்றுக் கொள்ள முடியும். ஒன் டைம் இன்சென்டிவாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 15,000 ரூபாயும் ஒரே டைம் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு பாதி பணமும், அடுத்து ஒரு 6 மாதம், அதாவது 12 மாதம் கழிச்சு இன்னும் பாதி பணமும் கொடுப்பாங்க. 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து கொடுப்பாங்க. அரசாங்கம் நமக்கு டைரெக்டாகவே ஆதார் லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இப்போ எம்ப்ளாயர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். நம்மள ஒருத்தவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் என்னன்னா, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்றத ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுவாக இருக்குது. ஸோ அவங்களுடைய கம்பெனியில் குறைஞ்சது 50 எம்ப்ளாயி கூட இல்லைப்பா, 50 எம்ப்ளாய்க்கும் குறைஞ்ச எம்ப்ளாயி தான் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து அவங்க 2 எம்ப்ளாயி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டத்துக்குள்ளே வரதுக்கு எலிஜிபிள். அவங்களுக்கும் பணம் கொடுப்பாங்க. அது எவ்வளோ கொடுப்பாங்க நான் அடுத்த பேஜில் நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் கம்பெனியில் 50க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு 5 எம்ப்ளாயை வேலைக்கு ஆள் எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும். அதுவும் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் 6 மாசமாச்சும் உங்க கம்பெனில வேலை பார்த்துருந்துருக்கணும். அப்பனா மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலமா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இன்சென்டிவ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேலைக்கு ஒரு எம்ப்ளாய் எடுத்திருக்கீங்களா,
அவங்களுடைய மாத சம்பளம் 10,000 ரூபாய் வரைக்கும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மாதம் 1,000 ரூபா கொடுப்பாங்க. அப்போ எத்தனை எம்ப்ளாய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு இன்சென்டிவ் வரும். சப்போஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சம்பளம் 10,001 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா மாதம் 2,000 ரூபா உங்களுக்கு இன்சென்டிவ். அது மட்டும் இல்லை, 2,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபா மாதம் கொடுப்பாங்க. இது எல்லா செக்டார்ஸ்க்குமே கொடுக்குறாங்க. ஆல் செக்டார்ஸ்க்கு பார்க்கும்போது 2 வருஷம் மட்டும்தான். மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் இந்த 4 வருஷம் வரைக்கும் இந்த இன்சென்டிவ் பிளான் கொடுக்க போகிறாங்க. ELI will be focused on the manufacturing sector. इसके 2 parts हैं. Part 1 है फर्स्ट टाइमर्स के लिए, Part 2 है जो कि सस्टेन्ड एम्प्लॉयमेंट के लिए सपोर्ट करे. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வேலைக்கே போக போகிறீங்க அப்படின்னா சேவிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எப்படி பண்ணணும்னு தெரியாது, இல்லை செலவழிக்கணுமா அப்படின்னு பல கன்ஃபியூஷன் உங்களோட மனசில் இருக்கும். அந்த சமயத்தில் வரக்கூடிய சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை நிச்சயமாக இன்சூரன்ஸ்க்கு இப்போவே போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 20 வயசு 21 வயசில் போட ஆரம்பிச்சோன்னா ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி கேட்டிங்க அப்படின்னா அவங்க 1 கோடி ரூபாய் கவரேஜ் வெறும் மாதம் 577 ரூபா கட்டுறதன் மூலமாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.7% இருக்கு. 64 கிரிட்டிக்கல் இல்னஸையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிசீஸ்லாம் இதில் கவர் ஆகாது அப்படின்னு ஒரு சில கம்பெனி சொல்லுவாங்க. பட் இங்கே 64 இருக்கனால நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மேனுவலாகவே சூஸும் பண்ணிக்கலாம். அடுத்து 3 மணி நேரத்தில் உங்களுக்கான கிளைம் செட்டில்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ப்ரீமியமில். அண்ட் டேக்ஸில் 54,600 ரூபாய் வரைக்கும் அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C அண்ட் 80D படி நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸினுடைய லிங்க் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அடுத்து 3வது அப்டேட் என்ன தெரியுமா? கிரெடிட் லைன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷனாக நான் பார்த்தேன். இது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலேருந்து. என்னன்னா இப்போ நம்ம யூபிஐல பணம் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பணம் அனுப்பும்போது என்ன கேட்கும்? உங்களோட பேங்க் அக்கௌண்ட் போட்டிருக்குமா, XXX ஏதோ பேங்க் அக்கௌண்ட். சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ரூபே அதோடது இங்கே காட்டுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ரூபேன்னு போகிறேன். இனிமேல் என்ன காட்ட போகுது? பக்கத்தில் இன்னொரு லைனு கிரெடிட் லைன் அப்படின்னு காட்ட போகுது. இந்த கிரெடிட் லைன் போட போகிறாங்க. ஏன்னா பணம் சென்ட் பண்ணணும்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை அனுப்புகிறோம் அடுத்தவங்களுக்கு. இல்லை கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், கிரெடிட் கார்டு லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால அதுலேருந்து பணம் அனுப்புறேன். இது என்ன கிரெடிட் லைன் புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகாதீங்க. என்ன தெரியுமா விஷயம் சொல்கிறாங்க? இப்போது பேங்க்கில் போயிட்டு ஒரு கடன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1,00,000 ரூபாய் கடன் கேட்குறீங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அந்த 1,00,000 ரூபாய் நம்ம கொடுப்பாங்க, அதுக்கேற்ற வட்டி என்னவோ அதை தான் நம்ம திருப்பி செலுத்திட்டு இருக்கணும். கரெக்டாக? இப்போ என்ன ஒரு பிளான்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 1,00,000 ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோனு. அந்த 1,00,000 ரூபாயில் 50,000 ரூபாய் என் கையில் கொடுத்துருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 50,000 ரூபாயை இந்த கிரெடிட் லைனில் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 50,000 ரூபாய் எடுத்துட்டோமா ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக அதுக்கான வட்டி எவ்வளவோ நம்ம பேங்க் கட்டிட்டு இருக்கிறோம். இந்த 50,000 ரூபாய் கொண்டு போய் என் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைனா கூட இந்த கிரெடிட் லைனில் இருக்கக்கூடிய 50,000 ரூபாயை யூஸ் பண்ணி நான் டிரான்சாக்ஷன் பண்ணிப்பேன். எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? ஒரு 20,000 ரூபாயோ 30,000 ரூபாயோ எவ்வளோ செலவழிக்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் வட்டியே போடுவாங்க பேங்க்காரவங்க. ஸோ இதுதான் வந்து புதிய ரூல். இது வந்து ஆகஸ்ட் 31 அவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இதே நம்ம தெரிஞ்சுக்கணும். 4வது ஃபாஸ்டாங்க. இது எப்போலேருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆகஸ்ட் 15. ஸோ ஆனுவல் பாஸாக பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் டோலு. அதுக்கு 3,000 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா 200 ட்ரிப் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு தடவை டோல் கிராஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு பே பண்ணுறதுக்கு பதிலாக 3,000 ரூபாயா நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு லாபகரமாக இருக்கும். பட் யாருக்கு அப்படின்னா, யார் அதிகப்படியாக வந்து ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா இங்கிட்டு அங்கிட்டு உள்ளூருக்குள்ளே போயிட்டு இருக்கவங்களுக்கு இது அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதை நினச்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆப்டாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஐயோ பேங்க் ஹாலிடேஸுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் 10 days லீவு. பசங்க படத்தில் சொல்லுவாங்கள்ல, இன்னைக்கு இத்தனை நாள் லீவு, இது இத்தனை நாள் இருக்குது, இந்த மந்த் ஒரு அமோக மந்த் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஸ்பெஷலாக எதுக்காக நான் இதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, தொடர்ந்து 3 நாள் லீவ் கொடுக்க போகிறாங்க. 15, 16, 17 ஒரு 3 நாள் பேங்க் தொடர்ந்து லீவ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஸோ அதுக்கு தேவையான வேலைகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா முன்னாடி நாளே செஞ்சு வைக்கணும். 15ஆம் தேதி நமக்கே தெரியும் இண்டிபெண்டன்ஸ் டே, 16th வந்து கிருஷ்ண ஜெயந்தி, 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ 10 நாள் அப்படின்னு சொன்ன போது இது 3 நாள் வந்திருக்கு. இன்னொரு நாள் என்னன்னா 27ஆம் தேதி
விநாயகர் சதுர்த்திக்கும் லீவ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து முக்கியமான இந்த 3 நாள் லீவ் வந்து முக்கியமான லீவு. மிச்ச நாள் எல்லாமே 2வது வாரம் சனிக்கிழமையும் எல்லா வாரத்துடைய ஞாயிற்றுக்கிழமையும். ஸோ கணக்கு கரெக்டாக இருக்கும், செக் பண்ணி பாருங்க. தேவைகள் வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா முன்கூட்டியே செஞ்சு வச்சிருங்க. அப்புறம் ஐயோ பேங்க் லீவுன்னு கதறக்கூடாது. 6வது பாயிண்ட்டுங்க, எல்பிஜி கேஸ் சிலிண்டரோட விலை 33 ரூபா 50 பைசா குறைச்சிருக்காங்க. 33,000 ரூபாய். செம்ம ஹாப்பி. பட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிடக்கூடிய சிலிண்டர் கிடையாது, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்னு சொல்லுவாங்களே அதுக்கு தான். ஸோ டொமஸ்டிக் கமர்ஷியல் அப்படின்னு இருக்கும் வீட்டுக்கு, அப்புறம் வந்து இந்த வணிகத்துக்குன்னு இருப்பாங்களே அந்த வணிகத்துக்கு தேவைப்படக்கூடிய யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரோட விலை 33,000 ரூபா குறைஞ்சி இப்போ 1631 ரூபா 50 பைசாக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க. இந்த 6 முக்கியமான சேஞ்சஸ் நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆல்ரெடி அது நடைமுறைக்கு வந்துடுது. ஒரு சிலது 15ஆம் தேதி, ஒரு சிலது 31ஆம் தேதி. ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக நான் பண்ணது. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இல்லை ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் சோஷியல் மீடியா வலைத்தளங்களில் யுவராணின்னு நான் இருப்பேன், அங்கே வந்து நீங்கள் எனக்கு சொல்லலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். Boss Wallah. Be the boss.